அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற நமக்கும் ஒரு இணைப்பு புள்ளி இருக்குது. அது என்னன்னா, எப்பொழுதெல்லாம் அந்த மக்கள் கடவுளை விட்டு விலகி சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் இறைவாக்கினரை அனுப்பினார். நம்முடைய காலத்துல எப்பொழுதெல்லாம் கடவுளை நாம் மறக்க தொடங்குகிறோமோ, மனித அன்பையும் புறக்கணிக்க தொடங்குகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்து நற்செய்தியை மீண்டுமாய் நமக்கு கற்பிக்கிறார். அப்படித்தான் ஆலயத்திற்கு வரவே தயங்கி ஒதுங்கி நின்ற மக்களுக்காக புனித மார்கரெட் மேரி அலகாக்கு காட்சி கொடுத்த இயேசு ஆண்டவர் தன் இருதயத்தை திறந்து காட்டி தன் அன்பை வெளிப்படுத்தினார். 250 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் உலக போரால் ஒருவர் மற்றவரின் இரக்கம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு கொலையுண்ட அந்த காலகட்டத்தில் இயேசு மீண்டுமாய் காட்சி கொடுத்து தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அவர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? உங்களில் பலருக்கு நிச்சயம் தெரிந்தவர்தான். அவர் எப்படியெல்லாம் திருஹிருதய ஆண்டவருடைய பக்தியை பரப்பினார் என்பதை இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். திருஹிருதய பக்தியை பரப்புகிறவர்களுடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்து இருக்கிறேன். அது ஒருபோதும் அழியாது என்கிறார் இதய ஆண்டவர். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திருஹிருதய ஆண்டவருடைய பக்தியை அறிந்து கொள்ளவும் ஆசீர் பெறவும் உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருஹிருதய ஆண்டவருடைய பக்தி திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரம் பிணைந்து இருக்குங்கிறதான் இந்த காணொளி தொடரில் உங்களோட நான் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு 21வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். போலந்து நாட்டில் 1905 வருஷம் இந்த குழந்தை பிறந்தது. வீட்டில் 10 பிள்ளைங்க, இது 3வது பிள்ளை. பெற்றோர் அந்த பிள்ளைக்கு ஹெலினா அப்படின்னு பேர் வச்சாங்க. ரொம்ப ஏழ்மையான வறுமையான சூழல். அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போய் முறையா படிச்சதே ஒரு 3 வருஷம் கூட இருக்காது, அவ்வளவு ஏழ்மை. புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இந்த 26, 27, 28 வசனங்களில் சொல்லுவாரே, யாரெல்லாம் பலவீனமானவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை கடவுள் அழைத்து பலமுள்ளவர்களாக மாற்றுகிறார். யாரெல்லாம் தாங்கள் ஞானம் இல்லாதவர்கள் முட்டாள்கள் என நினைக்கப்படுகிறார்களோ அவர்கள் அழைத்து ஞானம் உள்ளவராக கடவுள் மாற்றுகிறார் என்று வாசிக்கிறோமே. அப்படித்தான் வறுமையிலும் போதிய அளவு கல்வி அறிவும் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்த இந்த ஹெலினாவை கடவுள் அழைக்கிறார். துறவு மடத்தில் சேர்ந்து அந்த பிள்ளை பயிற்சி பெறுகிறார். வார்த்தைப்பாடு கொடுத்த பொழுது புதிய பெயரை அவள் பெற்றுக்கொள்கிறார். அங்குதான் அவளுடைய பெயர் சிஸ்டர் மரிய ஃபவுஸ்தினா ஆஃப் பிளஸட் சாக்ரமெண்ட், நற்கருணை ஆண்டவரின் மரிய ஃபவுஸ்தினா என்ற பெயரை பெற்றுக்கொள்கிறார். இவர் எப்படியெல்லாம் அழைத்தலை பெற்றார், எப்படி அன்னை மரியாளோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டாள், இவள் வாழ்ந்த அறை எப்படி இருக்கிறது, அந்த அறைக்குள் என்னவெல்லாம் இருந்தது, அவருடைய கல்லறை எங்கே இருக்கிறது, இவை அனைத்தையுமே ஏற்கனவே 2 காணொளிகளாக நான் பேசியிருக்கிறேன். அதோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ல வைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்ப வார்த்தைப்பாடு கொடுத்த இந்த ஃபவுஸ்தினா பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யல. ஏன்னா அவங்க சேர்ந்திருந்த அந்த துறவு மடமே 4 சுவர்களுக்குள் இருந்து வாழக்கூடிய துறவு சபை. ஆக அங்கே இருந்த பொழுது அவள் தோட்ட வேலை செய்தார், சமையல் வேலை செய்தார், எல்லா வகையான அடிப்படை வேலைகளை செய்தார். ஆனால் ஆண்டவரோடு இணைந்து இருப்பதற்கு கிடைத்த கூடுதல் வாய்ப்பையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். அதன் விளைவாகத்தான் 1931ஆம் ஆண்டு அவள் அறையில் இருந்த பொழுது திடீரென ஒரு காட்சி காண்கிறாள். அதன் பிறகும் கூட நிறைய காட்சிகளை கண்டிருக்கிறாள். அந்த காட்சிகளை எல்லாம் அந்த 3 வருஷம் கூட சரியா படிக்காத அந்த பிள்ளை எழுதி வைத்திருக்கிறாள். அது டைரி என்ற பெயரிலேயே ஏறக்குறைய 600 பக்கத்துக்கு வெளிவந்திருக்கிறது. நீங்கள் வாங்கி வாசிக்கலாம் அல்லது கூகுளிலே இலவசமாகவும் தேடி படிக்கலாம். அந்த முதல் காட்சியிலே இயேசு ஒரு வெள்ளை நிற அங்கி அணிந்து வந்து நிற்கிறார். அவருடைய வலது கையை உயர்த்தி ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவருடைய இடது கையை இதயத்தோடு இயேசு வைத்திருக்கிறார். அந்த இதயத்தில் இருந்து வெள்ளை நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் கதிர்கள் அப்படியே பீரிட்டு பாய்கின்றன.
இந்த காட்சி 47வது வசனமாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த காட்சியை சொல்லிவிட்டு அப்படியே 48வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு பவுஸ்தீனாவிடம் சொன்னது, யாரெல்லாம் இந்த இறை இரக்கத்தை தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஆன்மாக்களை நான் பாதுகாப்பேன். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது யாரெல்லாம் அவர்களுக்கு எதிரிகளாக பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் இருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு நான் வெற்றி அளிப்பேன். சாகிற தருவாயில் இந்த ஜெபிக்கிறவர்களுடைய ஆன்மாக்களை எனது மகிமையால் பேரன்பால் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இது அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பதாக திருவிதைய ஆண்டவராக மார்கரெட் மரியாளுக்கு காட்சி கொடுத்து திருவிதைய ஆண்டவர் சொன்ன 12 வாக்குறுதிகளிலும் இது வரும். அதாவது வாழ்நாளிலும் மரண வேளையிலும் நான் அவர்களை பாதுகாப்பேன். யாரெல்லாம் 9 முதல் வெள்ளிக்கிழமை வந்து திருப்பலி கண்டு நற்கருணை பெறுகிறார்களோ அவருடைய ஆன்மாக்களை நான் பாதுகாப்பேன் என்று இயேசு சொல்லியிருப்பார். அதைத்தான் இங்கே இரக்கத்தின் ஆண்டவராகவும் இயேசு பவுஸ்தீனாவிடம் சொன்னார், அவர் எழுதி வைத்திருக்கிறார். மேலுமாக இரக்கத்தின் ஆண்டவர் பவுஸ்தீனாவிடம் சொல்லுகிறார், நீ எப்படி என்னை பார்க்கிறாயோ அதை அப்படியே வரைந்து வை. அதை வரைந்து கீழே ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று எழுத சொல்லுகிறார். ஜீசஸ் ட்ரஸ்ட் யூ இல்ல, இயேசுவே உம்மை நம்புகிறேன் இல்ல, இயேசுவே என் நம்பிக்கையை உன்னில் வைக்கிறேன், ட்ரஸ்ட் இன் யூ என்று எழுத சொல்லுகிறார். அதை விட பெரிது என்னவென்றால் இந்த படத்தை வரைந்து நீ எழுதி இந்த பக்தியை உன்னுடைய மனத்திலிருந்து முதலில் தொடங்க வேண்டும், பிறகு உலகம் முழுவதும் இந்த பக்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை பார்க்கிற துறவிகள் இருப்பீர்கள். திடீரென காலையில போய் உங்க சுப்பீரியர்கிட்ட, நான் நேற்று ராத்திரி காட்சி கண்டேன், ஏசு ஆண்டவர் இப்படியெல்லாம் படம் வரைஞ்சு உங்க சபையோட உங்க மடத்தோட சாப்பல்ல இருந்து ஜெபிங்க முதல்லன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. சிரிக்க மாட்டாங்களா? ஆனா பவுஸ்தீனாட்ட இயேசு சொல்றாரு, முதல்ல உன்னுடைய மடத்திலிருந்து நீ வழிபட தொடங்கு, வணங்க தொடங்கு, பிறகு உலகம் முழுவதும் இந்த பக்தியை கொண்டு செல் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இயேசுவே இன்னொரு இடத்தில் அற்புதமாக சொல்லிவிடுகிறார். 229வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு பவுஸ்தீனாவை அழைத்து, உன்னுடைய காதை என் இதயத்தோடு வைத்துக்கொள், மற்ற எல்லாத்தையும் மறந்துரு, என்னுடைய அபரிமிதமான இரக்கத்தை மட்டும் நீ தியானி. அந்த வேளையில் உனக்கு தேவையான பலத்தையும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன். எதுக்கு அந்த பலமும் தைரியமும்? இந்த நற்செய்தியை நீ எடுத்துச் செல்வதற்கு, இந்த இறை இரக்கத்தின் பக்தியை எடுத்துச் செல்வதற்கான பலத்தையும் தைரியத்தையும் உனக்கு தருவேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு உன் காதை என் இதயத்தில் வை, மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடு என்று அழைக்கிறார். ஆக தன்னை முழுமையாக ஆண்டவருடைய இதயத்தில் வைத்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுதான் இறை இரக்கத்தின் அந்த மகிமையை பவுஸ்தீனா உலகெல்லாம் கொண்டு செல்கிறார். ஆக இறை இரக்கத்தின் பக்தியையும் திருவிதை ஆண்டவர் பக்தியையும் நாம் பிரித்தே பார்க்க முடியாது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. ஒன்று இயேசுடைய அன்பை சொல்லுகிறது, இன்னொன்று இயேசுடைய இரக்கத்தை சொல்லுகிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோமே, இயேசுடைய இதயத்திலிருந்து வெள்ளை நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் அந்த கதிர்கள் வந்ததென. ஏற்கனவே நற்செய்தியிலே வாசிக்கிறோம், விலாவை குத்திய பொழுது இயேசுடைய விலாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என சொல்லி, இதை நம் திருச்சபையின் தந்தையர்கள் விளக்குகிற பொழுது அந்த வேளையில் தான் திருச்சபை பிறந்தது. இயேசுடைய இதயத்தில் இருந்து திருமுழுக்கும் நற்கருணையும் வெளியேறியது என்று சொல்வார்கள். இதையே இங்கே இயேசுவே விளக்கமாக சொல்லுகிறார். 299வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், தன் இதயத்திலிருந்து பீரிட்டு வருகிற அந்த வெள்ளை நிறத்திலான அந்த தண்ணீர் மனித ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தக்கூடியது. தன் இதயத்திலிருந்து வெளியே வருகிற இரத்தம் மனித ஆன்மாக்களுக்கு உயிரளிக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். ஆக மீண்டுமாய் இயேசுடைய இதயத்திலிருந்து தண்ணீரும் இரத்தமுமாக தூய்மையும் உயிரும் நமக்கு கிடைக்க பெறுகிறது. அதனால் தான் நாம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருமுழுக்கை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். நீங்க எப்படி கேட்கலாம்,
உயிர்ப்பு பெருவிழாவின் போது நாம் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீங்கள் குழந்தைகளுடைய திருமுழுக்கை பங்கேற்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பெற்றோரோடும் ஞான பெற்றோரோடும் சேர்ந்து நீங்களும் உங்களுடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்கிறீர்கள். ஆக திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வதன் வழியாகவும் நாம் அனுதினமும் நற்கருணை பெறுவதன் வழியாகவும் இந்த இயேசுவின் இதயத்திலிருந்து வெளியே வருகிற வாழ்வழிக்கும் இரத்தத்தையும் தூய்மைப்படுத்துகிற அந்த தண்ணீரையும் நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறோம். இன்னொரு இடத்தில் இயேசு சொல்கிறார், தன்னுடைய இதயம் முழுக்க ஆன்மாக்களை மீட்பதற்கான இரக்கம் நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறார். இதை 367வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடம் வா, நீ என்னிடம் வா, நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். நீ எவ்வளவு தூரம் பாவியாக இருக்கிறாயோ அவ்வளவு என்னுடைய இரக்கம் உனக்கு தேவைப்படுகிறது. அடுத்ததாக அற்புதமாக சொல்லுகிறார், அந்த இரக்கம் உனக்கு எப்படி கிடைக்கும்? அந்த இரக்கம் ஒரு பாத்திரத்திலிருந்து வெளிவருகிறது என்று சொல்கிறார். அது என்ன பாத்திரம்? அந்த பாத்திரம் தான் நம்பிக்கை என்று சொல்கிறார், ட்ரஸ்ட். அந்த நம்பிக்கை என்ற அந்த பாத்திரத்தில் இருந்துதான் இயேசுடைய இரக்கம் அபரிமிதமாக வந்து கொண்டே இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இதயத்தை புனித பவுஸ்தீனா அவர்கள் தியானித்தார். இதயத்தில் தன் காதுகளை வைத்து தைரியத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டார். அந்த இதயத்தின் வழியாகவே நிறைய ஆன்மாக்களை மீட்பதற்கான இரக்கத்தை பெற்று உலகம் முழுக்க பரப்ப தொடங்கினார். நாமும் இயேசுவை நம்புவோம், அவருடைய இதயத்தை தியானிப்போம். அந்த இதயத்திலிருந்து வருகிற தூய்மைப்படுத்துகிற திருமுழுக்கின் வாக்குறுதிகளையும் புதுப்பித்துக் கொண்டு அந்த இதயத்திலிருந்து வருகிற உயிரளிக்கிற அந்த நற்கருணையையும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். திருஹிருதய ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நாளும் இனி வரும் நாளும் நீங்க நலமோடு மகிழ்ந்திருக்க திருஹிருதய ஆண்டவர் தாமே உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயத்தில் நம் நம்பிக்கையை வைப்போம். May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.